Hello students, let's continue with Civil Procedure Code lecture 38. So far we have seen till rule 75 of order 21. Order 21 deals with execution of decrees and order. So now we will begin with rule 76. Rule 76, negotiable instruments and shares in corporations, where the property to be sold is a negotiable instrument or a share in a corporation. The court may, instead of directing the sale to be made by public auction, authorize the sale of such instrument or share through a broker. மாற்றுமுறை ஆவணங்களும் கூட்டு நிறுவனங்களில் உள்ள பங்குகளும். விற்கப்பட வேண்டிய சொத்தானது ஒரு மாற்றுமுறை ஆவணமாகவோ அல்லது ஒரு கூட்டு நிறுவனத்தில் உள்ள ஒரு பங்காகவோ இருக்கும்போது நீதிமன்றம் விற்பனையை பொது ஏலத்தின் வாயிலாக நடத்த உத்தரவிடுவதற்கு பதிலாக அத்தகைய சீட்டை அல்லது பங்கை ஒரு தரகர் மூலமாக விற்பனை செய்ய அதிகாரம் அளிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த நமக்கே செக்ஷன் ரூல்ல இருந்து கிளியரா தெரியுது என்னன்னா அது வந்து ஒரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் செக் சாரி ப்ரோனோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அது மாதிரிலாம் இருக்கும்போது இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனியோட ஷேரை வந்துட்டு நம்ம விற்கிறோம் அப்படின்ற பட்சத்துல வித்து நம்ம செட்டில் பண்ண போற டிகிரி ஹோல்டர்ஸ் அப்படின்னா நம்ம பப்ளிக் ஆப்ஷனா விடுறதுக்கு பதில் அதை வந்துட்டு ஒரு புரோக்கர் மூலியமா நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா they will have more knowledge about it. ஸோ எந்த டைம்ல வித்தா அந்த ஷேருக்கு வந்துட்டு ப்ராப்பரா அட்வான்டேஜஸா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல ஷேர் ரைஸ் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு அவங்க சேல் பண்றதுக்கு பண்ணிட்டு அந்த அமௌண்ட் நல்லா எடுப்பாங்க. அப்படி இல்ல என்னைக்கு வேணா விற்கலாம். இப்ப வந்துட்டு நார்மலா எடுக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு பார்த்தா அந்த ஷேரோட கம்பெனியோட ஷேர் பர்டிகுலரா ரொம்ப டவுன்ல இருக்குது அப்படின்னா அன்னைக்கு நம்ம போய் வித்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய செட்டில்மெண்ட் அமௌண்ட் ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ வித் புரோக்கர் இன்ஸ்டெட் ஆஃப் பப்ளிக் ஆப்ஷன். அதனால கோர்ட் பெர்மிஷனோட கோர்ட்டே வந்துட்டு டைரக்ட் பண்ணலாம். பப்ளிக் ஆப்ஷன் இல்லாம இது வந்து புரோக்கர் மூலமா இந்த ஆப்ஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேல பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. Rule 77, sale by public auction, where movable property is sold by public auction, the price of each lot shall be paid at the time of sale or as soon as after the officer or the other person holding the sale direct, and in default of payment the property shall forthwith be resold. பொது ஏலத்தின் வாயிலாக விற்பனை. அசையும் சொத்து பொது ஏலத்தின் வாயிலாக விற்பனை செய்யப்படுகிற போது ஒவ்வொரு கூறின் விலையும் விற்பனை சமயத்தில் செலுத்தப்படுதல் வேண்டும் அல்லது அதன் பின்பு கூடிய விரைவில் விற்பனை நடத்தும் அலுவலர் அல்லது வேறு ஆள் உத்தரவிடுகிறவாறு செலுத்தப்படுதல் வேண்டும் மற்றும் செலுத்த தவறினால் சொத்து உடனடியாக மறு விற்பனை செய்யப்படுதல் வேண்டும். இப்போ வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு வைக்கும்போது நம்ம வந்து வெஹிக்கிளோ இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பப்ளிக் ஆப்ஷன் விடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பப்ளிக் ஆப்ஷன் விடுற இடத்துல அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டியோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு நிறுத்தி வச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த நேரத்துல யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு ஆப்ஷன் வின் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு அந்த அமௌண்ட்டை உடனடியா பே பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஆபீசரோ இல்லை இன்சார்ஜ் யார் இருக்காங்களோ அவங்க என்னைக்குள்ள இந்த அமௌண்ட்டை பே பண்ணணும்னு சொல்றாங்களோ அந்த டேட்டுக்குள்ள அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க ஹோல்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க அந்த டேட்டுக்குள்ள அவங்க பே பண்ணாம போயிடுறாங்க இல்லைன்னா உடனடியா பே பண்ணோம் அப்படின்ற போது உடனடியா அவங்களால அமௌண்ட்டை கொடுக்க முடியல அப்படின்னா அந்த சேல் வந்துட்டு கேன்சல் ஆயிட்டு திருப்பி ரீசேல் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. On payment of the purchase money, the officer or other person holding the sale grant a receipt for the same and the sale shall become absolute. கொள்விலை தொகை செலுத்தப்படுவதன் பேரில் விற்பனையை நடத்தும் அலுவலர் அல்லது வேறு நபர் அதற்கான ஒரு ரசீதை வழங்குதல் வேண்டும். அதன் பின்பு விற்பனையானது முற்றுறுதி ஆகிவிடும். ஸோ இப்போ அமௌண்ட் அவங்க பே பண்ணிட்ட உடனே அந்த இன்சார்ஜோ இந்த ஆப்ஷன் ஆஃபீஸர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு யார் வந்துட்டு அந்த ஆப்ஷனை கண்டக்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்ட உடனே அவங்க ஒரு ரிசீப்ட் கொடுப்பாங்க. ரிசீப்ட் கொடுத்த உடனே அந்த சேல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா. Sub-rule 3, where the movable property to be sold is a share in goods belonging to the judgment debtor and a co-owner and two or more persons of whom one is such co-owner respectively bid the same sum for such property or for any lot, the bidding shall be deemed to be the bidding of the co-owner. விற்கப்பட வேண்டிய அசையும் சொத்தானது தீர்ப்பு கடனாளிக்கும் சக உரிமையாளர் ஒருவருக்கும் சொந்தமான சரக்குகளில் உள்ள ஒரு பங்காக இருந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்கள் அவர்களில் ஒருவர் அத்தகைய சக உரிமையாளர் முறையே ஒரே தொகைக்கு அத்தகைய சொத்தினை அல்லது கூறு எதனையும் ஏலம் கேட்கும் போது அந்த ஏல கேள்வியை
சக உரிமையாளரின் ஏலக்கேள்வியாக கொள்ளப்படுதல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு கோ ஓனர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல கோ ஓனரும் இருக்கிறாங்க, வேற யாராவது சிலரும் வந்துட்டு பிட் பண்றாங்க அப்படின்ற போது அது ரெண்டும் ஒரே வேல்யூவா இருக்குது அப்படின்னா அப்ப அந்த கோ ஓனர் தான் அதை பிட் பண்ணினதா எடுக்கணும் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த ரூல்ல மூவபிள் ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லியிருக்காங்க. ரூல் 78. Irregularity not to vitiate sale, but any person injured may sue. No irregularity in publishing or conducting the sale of movable property shall vitiate the sale, but any person sustaining any injury by reason of such irregularity at the hand of any other person may institute a suit against him for compensation, or if such other person is the purchaser, for the recovery of the specific property and for compensation in default of such recovery. முறைகேடு விற்பனையை செல்லாததாக்காது, ஆனால் நபர் எவரும் வழக்கிடலாம். அசையும் சொத்தின் விற்பனையை பற்றி வெளியிடுவதில் அல்லது விற்பனையை நடத்துவதில் ஏற்படும் முறைகேடு எதுவும் விற்பனையை செல்லாததாக்காது, ஆனால் வேறு நபர் எவராலும் அத்தகைய முறைகேட்டின் காரணமாக பாதிக்கப்படும் எவரும் அவர் மீது நஷ்ட ஈட்டுக்காக அல்லது அத்தகைய வேறு நபர் விலைக்கு வாங்குனராக இருந்தால் குறித்த சொத்தினை திரும்ப பெறுவதற்காகவும் திரும்ப பெற தவறுகையில் நஷ்ட ஈட்டுக்காகவும் ஒரு உரிமை வழக்கினை தொடுக்கலாம். இப்ப ஆப்ஷனுக்கான என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கோ இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எதையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம, நோட்டிபிகேஷன் கொடுக்காம, பப்ளிகேஷன் கொடுக்காம, அப்புறம் வந்துட்டு ப்ராப்பரா சேல் நடத்தாம ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிடுறாங்க, ப்ராப்பரா இல்லாம சேல் பண்ணிடுறாங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல அப்படின்றது ஒரு இர்ரெகுலாரிட்டி. ஓகேவா. அந்த இர்ரெகுலாரிட்டி காரணமா அந்த சேல் வந்து வாய்ட் சேலா மாறிடாது. ஓகேவா. ஆனா அப்படி ஒரு ப்ராப்பரா நோட்டிபிகேஷன் கொடுக்காம ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணாம அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதனால யாருக்குன்னா ஒரு இது இன்ஜுரி, அதாவது லாஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த நேரத்துல அவங்க வந்து காம்பன்சேஷன் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்ல அவங்க வந்து பர்ச்சேசரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ப்ராப்பர்ட்டியை ரெக்கவரி பண்ண சொல்லி கேட்க முடியும். அப்படி ரெக்கவரி பண்ண முடியாது அப்படின்ற நேரத்துல அந்த அது தொடர்பான காம்பன்சேஷனை கிளைம் பண்ண முடியும். இது வந்து என்னன்னா டிஃபால்ட்டா அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு போயிடாது. ஒன்லி இஃப் தி இன்ஜுரி இஸ் ப்ரூவ்ட் காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியும். Rule 79. Delivery of movable property, debts and shares. Where the property sold is movable property of which actual seizure has been made, it shall be delivered to the purchaser. அசையும் சொத்து, கடன்கள், பங்குகள் ஆகியவற்றை ஒப்படைத்தல். விற்பனை செய்யப்பட்ட சொத்து உள்ளபடியே கைப்பற்றப்பட்டிருக்கிற அசையும் சொத்தாக இருக்கிற போது அது விலைக்கு வாங்குனரிடம் ஒப்புவிக்கப்படுதல் வேண்டும். ஸோ இது வந்துட்டு மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதை சீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற போது அதை வந்துட்டு யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட அப்படியே டெலிவர் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த டாக்குமெண்ட் அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஓகே. Where the property sold is movable property in the possession of some person other than the judgment debtor, the delivery thereof to the purchaser shall be made by giving notice to the person in possession, prohibiting him from delivering possession of the property to any person except the purchaser. விற்பனை செய்யப்பட்ட சொத்து தீர்ப்பு கடனாளி அல்லாது பிற ஏதாவது நபரின் சுவாதீனத்தில் உள்ள அசையும் சொத்தாக இருக்கிற போது சுவாதீனம் கொண்டுள்ள நபருக்கு அவர் விலைக்கு வாங்குனர் தவிர எந்த நபருக்கும் சொத்தின் சுவாதீனத்தை ஒப்புவிப்பதை தடை செய்து அறிவிப்பு கொடுப்பதன் மூலம் விலைக்கு வாங்குனருக்கு அதன் ஒப்புவிப்பு செய்யப்படுதல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு ப்ராப்பர்ட்டி, அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஜட்மெண்ட் டேட்டார் கிட்ட இருக்கு அப்படின்னா சேல் ஒன்ஸ் அப்சல்யூட் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆன உடனே அந்த ப்ராப்பர்ட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. யார் வந்துட்டு வாங்கியிருக்காங்க, பர்ச்சேசர் கிட்ட இல்லையா. இதுதான் வந்து சப் ரூல் 1 நம்ம பார்க்கணும். சப் ரூல் 2 படி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஜட்மெண்ட் டேட்டார் தான், பட் இட் இஸ் with the possession of some other person அப்படின்ற போது அந்த some other personக்கு ஒரு டியூட்டி, அதாவது நோட்டீஸ் கொடுக்கணும். என்னன்னா இந்த மாதிரி இந்த ஒருத்தர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அவரை தவிர வேற யாருக்குமே வந்துட்டு ரைட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதோ இல்லைன்னா பொசஷனை டெலிவர் பண்றதோ பொசஷனை மாத்தி கொடுக்கறதோ செய்யக்கூடாது. ஸோ இப்போ வந்து நான் தான் ஜட்மெண்ட் டேட்டா, நான் வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறேன். என்னோட ப்ராப்பர்ட்டி வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஒரு வெஹிக்கிள்னு வச்சுக்கோங்க ஈஸியா.
ஸோ அந்த வெஹிக்கிள் வந்துட்டு பி அப்படின்ற ஒருத்தங்க கிட்ட இருக்கு. ஸோ நான் பிக்கு நோட்டீஸ் கொடுக்குறேன், இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அவங்க அந்த வெஹிக்கிளை. ஸோ நீங்க பிஏ தவிர வேற யார்கிட்டயும் அந்த ப்ராப்பர்ட்டியை டெலிவரி கொடுக்க கூடாது, இல்ல ரைட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்றேன். ஓகேங்களா? Sub-rule 3. Where the property sold is a debt not secured by a negotiable instrument or is a share in a corporation, the delivery thereof shall be made by a written order of the court, prohibiting the creditor from receiving the debt or any interest thereon, and the debtor from making payment thereof to any person except the purchaser, or prohibiting the person in whose name the share may be standing from making any transfer of the share to any person except the purchaser, or receiving payment of any dividend or interest thereon, and the manager, secretary, or other proper officer of the corporation from permitting any such transfer or making any such payment to any person except the purchaser. விற்பனை செய்யப்பட்ட சொத்து மாற்றுமுறை ஆவணத்தை பிணையமாக கொண்டிராத ஒரு கடனாக இருக்கிற போது, அல்லது ஒரு கூட்டு நிறுவனத்தில் உள்ள ஒரு பங்காக இருக்கிற போது, கடன் தருணர் கடனை அல்லது அதன் பேரிலான வட்டியை பெறுவதையும், கடன் பெறுநர் விலைக்கு வாங்குனர் தவிர வேறு எந்த நபரிடம் அதனை செலுத்துவதையும் தடை செய்கிற அல்லது அந்த பங்கு எந்த நபரின் பெயரில் இருக்கலாகுமோ அந்த நபர் விலைக்கு வாங்குனர் தவிர வேறு பெயரில் வேறு நபருக்கு அந்த பங்கை உரிமை மாற்றம் எதுவும் செய்வதை, அல்லது ஆதாய ஈவு அல்லது அதன் பேரில் வட்டி எதையும் பெறுவதை, மற்றும் கூட்டு நிறுவனத்தின் மேலாளர், செயலாளர் அல்லது வேறு உரிய அலுவலர் விலைக்கு வாங்குனர் தவிர வேறு நபருக்கு அத்தகைய உரிமை மாற்றம் எதுவும் அல்லது அத்தகைய செலுத்தம் எதுவும் செய்வதற்கு அனுமதிப்பதை தடை செய்கிற நீதிமன்றத்தின் எழுத்து வடிவிலான கட்டளை மூலம் அதன் ஒப்புவிப்பு செய்யப்படுதல் வேண்டும். இப்ப நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா இல்லாத ஒரு டெட்டோ இல்லைன்னா கம்பெனியோட ஷேரோ இருக்குது அப்படின்னா அதை எப்படி டெலிவர் பண்றாங்க அப்படின்னா ஃப்ரம் தி ஆர்டர், ரிட்டன் ஆர்டர் ஃப்ரம் தி கோர்ட். ஓகேவா? அந்த ரிட்டன் ஆர்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோஹிபிட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது கிரெடிட்டார் யார் வந்துட்டு கடன் அவருக்கு திருப்பி செலுத்த வேண்டுமோ அந்த கிரெடிட்டார் வந்துட்டு அந்த கடனை அந்த அமௌண்ட், டெட் அமௌண்ட் வந்துட்டு ரிசீவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். டெட்டார் யார் வந்து கடனை பே பண்றாங்களோ அவங்க வந்துட்டு இந்த கிரெடிட்டாருக்கு அந்த பணத்தை கொடுக்க கூடாது, வேற பர்ச்சேசருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டோ. அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் ஒரு ஷேர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஷேரை வேற யார் பேருக்கும் டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது. சப்போஸ் டிரான்ஸ்பர் பண்ணணும்னா அந்த பர்ச்சேஸ் வாங்கியிருக்காங்க, பர்ச்சேசர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஷேரை டிகிரி மூலியமா வாங்கியிருக்காங்களே, ஸோ அந்த பர்ச்சேசருக்கு மட்டும் தான் ஷேரை டிரான்ஸ்பர் பண்ண முடியும், வேற யாருக்கும் மாற்ற முடியாது அப்படின்ட்டோ. இல்லைன்னா ஷேரோட டிவிடெண்ட்லாம் இப்போ கொடுப்பாங்க பாத்தீங்களா, சில ஷேர்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பேமெண்ட் அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். இப்போ சில ஐடி ஷேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வர வர உங்களுக்கு டிவிடெண்ட் மாதிரி கிடைச்சிட்டே இருக்கும் ஷேர்ஸ்ல. ஓகே, ஸோ அந்த டிவிடெண்ட உங்களுக்கு வந்துட்டு பிரிச்சு அது வந்து ஒவ்வொரு மந்தோ இல்லைன்னா வந்துட்டு குவார்டர்லி, ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் டிவிடெண்டா வரும். ஸோ அந்த டிவிடெண்ட ஷேர் முன்னாடி இருந்தது அவங்க பேருக்கு கொடுக்காம பர்ச்சேசர் யாரோ அவங்களுக்கு கிரெடிட் பண்ண சொல்லியோ, அப்படி இல்லை அப்படி அது மட்டும் இல்லாம இந்த கார்பரேஷன் இருக்குல்ல, அந்த கம்பெனி ஷேர்ஸ் கம்பெனி, அந்த கம்பெனியோட மேனேஜர், செக்ரட்டரி அவங்க எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபை பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்றாங்க, ப்ரோஹிபிஷன் பண்றாங்க. அதாவது வேற யாரும் அவங்களுக்கு தெரியாம அந்த ஷேரை டிரான்ஸ்பர் பண்ண போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி யாராவது டிரான்ஸ்பருக்கு அப்ளை பண்றாங்கன்னா நீங்க அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, அந்த டிரான்ஸ்பரை பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல என்னன்னா ரிட்டன் ஆர்டர் ஆஃப் தி கோர்ட், ப்ரோஹிபிஷன் ஆர்டர் இது. இந்த ப்ரோஹிபிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட்டரை டெட் ரிசீவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெட்டார் வந்துட்டு அமௌண்ட்டை கிரெடிட்டருக்கு பே பண்ணக்கூடாது, வேற பர்ச்சேசருக்கு பே பண்ணலான்றது ஒண்ணு. செகண்ட் வந்து ஷேர்ஸை பர்ச்சேசர் தவிர வேற யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒண்ணு. தேர்ட் பாத்தீங்கன்னா மேனேஜர், செக்ரட்டரி அப்புறம் வந்துட்டு வேற யாரெல்லாம் அந்த கார்பரேஷன் அந்த ஷேர்ஸ்க்கு இன்சார்ஜா இருக்காங்களோ டிரான்ஸ்பர் போது, ஸோ அவங்களுக்கு தெரியாம அந்த டிரான்ஸ்பர் நடக்க போறது கிடையாது. ஸோ அந்த பர்ச்சேசரை தவிர வேற யாருக்குன்னா அந்த டிரான்ஸ்பரை பண்றாங்க அப்படின்னா அதை பண்ண விடாம செய்யறதுக்கும் இந்த ஆர்டர் இருக்கும். Rule 80. Transfer of negotiable instruments and shares. Where the execution of a document or the endorsement of the party in whose name a negotiable instrument or a share in a corporation is standing is required to transfer such negotiable instrument or share, the judge or such officer as he may appoint in this behalf may execute such document or make such endorsement as may be necessary, and such execution or endorsement
shall have the same effect as an execution or endorsement by the party. மாற்றுமுறை ஆவணங்கள், பங்குகள் ஆகியவற்றின் உரிமை மாற்றம். ஒரு தரப்பினர் பெயரில் இருக்கிற மாற்றுமுறை ஆவணம் ஒன்றை அல்லது ஒரு கூட்டு நிறுவனத்தில் உள்ள பங்கு ஒன்றை உரிமை மாற்றம் செய்வதற்காக ஒரு பத்திரம் எழுதி கொடுப்பதோ அந்த தரப்பினர் மேற்குறிப்பு செய்வதோ தேவைப்படுகிற போது நீதிபதியோ அவர் இதற்கென நியமிக்கலாகும் அதிகாரியோ அவசியமாகலாகும் பத்திரத்தை எழுதி கொடுக்கலாம் அல்லது மேற்குறிப்பு செய்யலாம். மற்றும் அத்தகைய பத்திரம் எழுதி கொடுத்தால் அல்லது மேற்குறிப்பு செய்தால் அந்த தரப்பினரால் எழுதி கொடுக்கப்பட்டது அல்லது மேற்குறிப்பு செய்யப்பட்டது போன்ற அதே விளைவை கொண்டிருக்கும். இப்ப நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையோ இல்லைன்னா ஒரு கம்பெனி ஷேரையோ டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்டார்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பார்ட்டி தான் அதை அதாவது ஜட்மெண்ட் டேட்டர் தான் அவரோட பேர்ல தான் இருக்கும் இல்லையா? ஸோ அவர் தான் அதை என்டார்ஸ் பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் அந்த ஜட்ஜோ இல்லைன்னா வந்துட்டு அந்த ஆபீசர் யார் வந்து அந்த சேல் அந்த டிரான்ஸ்ஃபருக்கு இன்சார்ஜா இருக்காங்களோ அந்த ஆபீசர் அந்த என்டார்ஸ்மெண்ட் பண்ணி தராங்க அப்படின்னா அது வந்துட்டு வேலிட் தான். ஓகேவா? ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர் தான். ஒரு ஷேரை இந்த பார்ட்டியே எழுதி கொடுத்திருந்தா என்ன வேலிடிட்டி இருக்கோ அதே வேலிடிட்டி தான் ஜட்ஜோ இல்ல அந்த ஆபீசரோ எக்ஸிகியூஷனுக்காக சைன் பண்றாங்கனாலோ இல்ல என்டார்ஸ்மெண்ட் பண்றாங்கனாலோ கன்சிடர் பண்ணுவாங்க. Such execution or endorsement may be in the following form, namely A, B by C, D, judge of the court of, or as the case may be, in a suit by E, F and against A, B. அவ்வாறு பத்திரம் எழுதி கொடுத்தல் அல்லது மேற்குறிப்பு செய்தல் பின்வரும் படிவத்தில் இருக்கலாம். அதாவது அ என்பவர் நீதிமன்றத்தின் நீதிபதி அல்லது நிலவரத்திற்கேற்ப ஆகிய இ என்பவர் மூலம் அவுக்கு எதிராக தொடுத்துள்ள உரிமை வழக்கில். ஸோ இஎஃப் ஃபைல் பண்ண கேஸ்ல ஏபியோட ஷேரை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்றது அந்த ஃபார்மேட். அது நமக்கு ஆக்சுவலா நெட்ல எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? Until the transfer of such negotiable instrument or share, the court may by order appoint some person to receive any interest or dividend due thereon and to sign a receipt for the same, and any receipt so signed shall be as valid and effectual for all purposes as if the same had been signed by the party himself. அத்தகைய மாற்றுமுறை ஆவணம் அல்லது பங்கு உரிமை மாற்றம் செய்யப்படும் வரையில் அதன் பேரில் கொடுபட வேண்டிய வட்டி அல்லது ஆதாய ஈவு எதையும் பெறுவதற்கும் அதற்கான ஒரு ரசீது கையொப்பமிடுவதற்கும் நீதிமன்றம் கட்டளை மூலம் நபர் எவரையும் நியமிக்கலாம். மற்றும் அவ்வாறு கையொப்பமிடப்பட்ட ரசீது எதுவும் அது தரப்பினர் தாமே கையொப்பமிட்டிருந்தார் போன்றே எல்லா நோக்கங்களையும் பொறுத்தவரை செல்லத்தக்கதாகவும் விளைவுடையதாகவும் இருத்தல் வேண்டும். இப்ப இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையோ இல்ல ஷேர்ஸையோ டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்குள்ள ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் டிலே இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணணும் இல்ல ஏதாவது அமௌண்ட் ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா கோர்ட் வந்து ஜட்ஜ் அந்த கோர்ட்லயோ இல்லைன்னா வந்துட்டு யாராவது ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்க அதை ரிசீவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அக்கௌண்ட்ஸ் பண்ற மாதிரி இப்போ அக்கௌண்ட் பண்ற மாதிரி அவங்க ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கு ப்ராப்பரான ரிசிப்ட் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரிசிப்ட் கொடுக்கறது எந்த அளவுக்கு வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவலன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அந்த பார்ட்டியே அதை ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ரிசிப்ட்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ என்ன வேலிடிட்டி இருக்கோ அதே வேலிடிட்டி தான் இப்போ அந்த ரிசீவர் அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இல்ல அந்த டிவிடெண்டை ரிசீவ் பண்ணிட்டு கொடுக்குற ரிசிப்ட்க்கும். ஏன் இங்க வந்துட்டு ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைரக்டா அந்த பர்சன் அப்படின்றது யாரு இங்கன்னு பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேட்டரா இருப்பாங்க. ஓகேவா? சோ அவங்க ரிசீவ் பண்ணாங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கோ இல்லைன்னா டிகிரி ஹோல்டருக்கோ பணம் கொடுக்காம போயிட்டாங்கன்னா திருப்பி லாஸ். அதனால அட்டாச்மெண்ட் எக்ஸிகியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கொண்டு வரதே வேஸ்ட் ஆயிடும். அதனாலதான் அவங்க கிட்ட பணம் போகாம ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு ரிசிப்ட் கொடுக்க சொல்றது. ஓகேங்களா? இதனால அந்த ஷேர் சம்பந்தப்பட்டதோ இல்லைன்னா யாராவது கடன் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அவங்களோட லையபிலிட்டி அதுக்கு ஏத்த மாதிரி ரிலீஸ் ஆயிட்டே தான் வரும். ஓகே. Rule 81. Vesting order in case of other property. In the case of any movable property not herein before provided for, the court may make an order vesting such property in the purchaser or as he may direct, and such property shall vest accordingly. வேறு சொத்தை பொறுத்தவரை மேவி நிற்க செய்வதற்கான கட்டளை. அதற்காக இதற்கு முன்பு இதில் வகை செய்யப்பட்டிராத அசையும் சொத்து எதையும் பொறுத்தவரை நீதிமன்றம் அத்தகைய சொத்தினை
விலைக்கு வாங்குனரிடம் அல்லது அவர் உத்தரவிடலாகுமாறு மேவி நிற்க செய்து கட்டளை ஒன்றை பிறப்பிக்கலாம் மற்றும் அதன்படியே அத்தகைய சொத்து மேவி நிற்றல் வேண்டும். சோ இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த ஒரு விஷயத்திலே வராத டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வெஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். அதாவது இப்போ வந்துட்டு எக்ஸாக்டா பொசிஷனை ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது, பட் வந்துட்டு அந்த பர்ச்சேஸருக்கு வெஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா, இவங்களுக்கு அதோட ரைட், அந்த ரைட்டை வந்து வேற எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்க பின்னாடி மாத்தி கொடுக்க முடியாது. யாருன்னா இந்த ஜட்மெண்ட் டேட்டா இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து மாத்தி கொடுக்க முடியாது. வெஹிக்கிள் அப்படின்னா வெஹிக்கிளோட ஓனர் அதை மாத்தி கொடுக்க முடியாது. கண்டிப்பா அந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கு தான் அந்த ஃபியூச்சர் ரைட்டும் போய் சேர போகுது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ பொசிஷனை கொடுக்க முடியாது, பட் வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரூல் 82. வாட் கோர்ட் மே ஆர்டர் சேல்ஸ். Sales of immovable property in execution of decrees may be ordered by any court other than a court of small causes. எந்த நீதிமன்றங்கள் விற்பனை செய்ய கட்டளையிடலாம்? சிறு வழக்குகள் நீதிமன்றம் அல்லாத பிற நீதிமன்றம் எதுவும் தீர்ப்பானை நிறைவேற்றுகைக்காக அசையா சொத்தின் விற்பனைக்கு கட்டளையிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு எந்த கோர்ட்டுக்கு பவர் இருக்கு, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு இந்த மாதிரி சேல் எக்ஸிகியூஷன் பெடிஷன்ல சேல் ஆர்டர் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் காசஸ் கோர்ட் தவிர வேற எல்லா கோர்ட்டுக்குமே வந்துட்டு அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரூல் 82 படி. ரூல் 83. Postponement of sale to enable judgment debtor to raise amount of decree. Where an order for the sale of immovable property has been made, if the judgment debtor can satisfy the court that there is reason to believe that the amount of the decree may be raised by the mortgage or lease or private sale of such property or some part thereof or of any other immovable property of the judgment debtor, the court may, on his application, postpone the sale of the property comprised in the order for sale on such terms and for such period as it thinks proper to enable him to raise the amount. தீர்ப்பானை தொகையை திரட்டுவதற்கு தீர்ப்பு கடனாளியை இயல்பிக்க விற்பனையை ஒத்தி போடுதல். அசையா சொத்தின் விற்பனைக்காக ஒரு கட்டளையிடப்பட்டிருக்கும் போது தீர்ப்பானை தொகையை அத்தகைய சொத்தின் அல்லது அதன் பகுதியின் அல்லது தீர்ப்பு கடனாளியின் வேறு அசையா சொத்தின் அடைமானம் அல்லது குத்தகை அல்லது தனிப்பட்ட விற்பனையின் மூலம் திரட்டலாம் என்பதை நம்ப காரணம் இருக்கிறது என்று தீர்ப்பு கடனாளி நீதிமன்றத்தை திருப்திப்படுத்த கூடுமானால் நீதிமன்றம் அவருடைய விண்ணப்பத்தின் பேரில் அந்த தொகையை திரட்டுவதற்கு அவரை இயல்பிக்க அது தக்கவை என கருதும் கால அளவுக்கு விற்பனைக்கான கட்டளையில் அடங்கியுள்ள சொத்தின் விற்பனையை ஒத்தி போடலாம். ஸோ வந்துட்டு இப்போ வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிடுறாங்க. அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணோம் இல்லையா டிகிரி ஹோல்டர், இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் சேல் ப்ரொக்ளமேஷன் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னா இஃப் தி ஜட்மெண்ட் டேட்டர் அவங்க கிட்ட ஜட்மெண்ட் டேட்டர் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு மற்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு, நான் அது வந்து மார்ட்கேஜ் பண்ணியோ அடைமானம் வச்சோ இல்லைன்னா லீஸ்க்கு கொடுத்தோ இல்லைன்னா வந்துட்டு அதை நானே அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துட்டோ அந்த அமௌண்ட்டை நான் இந்த கோர்ட்டுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க, அந்த கடனை அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சப்போஸ் இப் அந்த டிகிரி அந்த ஜட்மெண்ட் டேட்டர் சொல்றது நம்பும்படியானதாக இருக்குது அப்படின்னா, இஃப் தி கோர்ட் believes that his plea is genuine அப்படின்ற பட்சத்துல அந்த டைம் எவ்வளோ டைம் வந்து தேவைப்படுதோ அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை பிளேஸ் பண்றதுக்கோ மார்ட்கேஜ் பண்றதுக்கோ என்ன டைம் ரீசனபிள் டைம் இல்லைன்னா சஃபிஷியன்ட் டைம் தேவைப்படுதோ அந்த ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அந்த டைமை கோர்ட் வந்துட்டு கொடுக்கலாம். ஓகேவா. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோர்ட்ஸ் இன்டென்ஷன் இஸ் நாட் டு காஸ் எனி ஹார்ட்ஷிப் டு தி ஜட்மெண்ட் டேட்டர். ஓகேவா. ஸோ ஜட்மெண்ட் டேட்டர்னால கெப்பாசிட்டி இருக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு அப்படின்ற போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகே. இப்ப வேற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்களால சேல் பண்றதுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஈஸியா சேல் பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற பட்சத்துல தட் டைம் கேன் பி கிவன் பை தி கோர்ட். ஓகேவா. எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, எதுக்காக இந்த மாதிரி ஜட்மெண்ட் டேட்டர்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இப்போ அவங்க அட்டாச் பண்ணிருக்க ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தியான ப்ராப்பர்ட்டியா இருக்கும். ஓகேவா. அந்த ப்ராப்பர்ட்டியை இந்த கேஸ்க்காக அட்டாச் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வேற அவங்க கிட்ட இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க இந்த டிகிரி அட்டல் அமௌண்ட்டை செட்டில் பண்றதுக்காக அவங்க அதை போர்கோ பண்ண முடியும். ஓகேவா. மார்ட்கேஜோ லீஸோ இல்லைன்னா அது சேல் கூட அவங்க பிரைவேட்டா பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை இங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்.
வேற சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பொல்யூஷன் இருக்கும். ஓகே, ஸோ பொல்யூஷன் அப்படின்றது என்னன்னா பார்ட்டிஸோட ஒன்னா சேர்ந்துப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு கரப்ஷன், ஸோ இல்லைன்னா வந்துட்டு ஆப்ஷன் ஆஃபீஸர்ஸ், ஸோ இவங்களோட தான் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கம்மி ரேட்டுக்கு சேல் பிட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 85 lakhs அப்படின்னா அந்த 85,000 அப்படின்னா 85,000 rupees வந்துச்சுன்னா போதும், அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை மோஸ்டா. ஓகேவா, ஆனா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் பாத்தீங்கன்னா 1 lakh rupees இருக்குது அப்படின்னா 1 lakh இல்ல 1.5 lakhs இருக்குது அப்படின்னா இப்போ 85,000க்கு பிட் பண்ணிருக்காங்க, இல்லைன்னா 90,000 பிட் பண்ணிருக்காங்கன்னா அந்த சேலை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, அப்சல்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால வந்துட்டு யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட் டேட்டாக்கு தான் நஷ்டம். ஸோ இந்த மாதிரி நேரங்கள்ல if he thinks that he is capable of raising funds to settle the decree அப்படின்ற போது that judgment debtor has to be given some time. Subrule 2. In such case, the court shall grant a certificate to the judgment debtor authorizing him within a period to be mentioned therein and notwithstanding anything contained in section 64 to make the proposed mortgage, lease or sale, provided that all monies payable under such mortgage, lease or sale shall be paid not to the judgment debtor but save in so far as the decree holder is entitled to set off such money under the provisions of Rule 72 into court, provided also that no mortgage, lease or sale under this rule shall become absolute until it has been confirmed by the court. அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீதிமன்றம் தீர்ப்பு கடனாளிக்கு ஒரு உறுதி சான்றில் அதில் குறிப்பிடப்பட வேண்டிய கால அளவிற்குள் உத்தேசிக்கப்பட்ட அடைமானம், குத்தகை அல்லது விற்பனையை செய்வதற்காக 64வது பிரிவில் என்ன அடங்கி இருந்த போதிலும் அவருக்கு அதிகாரம் அளித்து வழங்குதல் வேண்டும். அதாவது இப்ப சப்போஸ் கோர்ட் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, அவருக்கு டைம் கொடுக்கலாம் அப்படின்னா அப்ப வந்துட்டு அவங்களுக்கு டைம் கொடுத்து ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டைம்குள்ள அவங்க வந்துட்டு அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம்புரையாக அத்தகைய அடைமானம், குத்தகை அல்லது விற்பனைக்கு செலுத்தத்தக்க எல்லா தொகைகளும் தீர்ப்பு கடனாளியிடம் செலுத்தப்படுதல் ஆகாது, ஆனால் நீதிமன்றத்தில் செலுத்தப்படுதல் வேண்டும். 72வது விதியின் வகைமுறைகளின்படி அத்தகைய பணத்துக்கு தீர்ப்பானை பெற்றவர் எந்த அளவுக்கு எதிர்கட்டு செய்ய உரிமையுடையவரோ அந்த அளவுக்கு தவிர. ஸோ இப்போ வந்து மொத்த அமௌண்ட்டையும் அவங்க வந்து கோர்ட் ஜட்மெண்ட் டேட்டர்கிட்டயே கொடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து கோர்ட்ல கட்டணும். கோர்ட்ல டிகிரி ஹோல்டருக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் என்டைட்டில் ஆகுங்களோ அந்த அமௌண்ட் தவிர. ஓகே, மேலும் வரம்புரையாக இந்த விதியின்படி அடைமானம், குத்தகை அல்லது விற்பனை எதுவும் நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு விடுகிற வரையில் முற்றுறுதி ஆதல் ஆகாது. அதாவது இதை வந்து கோர்ட் கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் இந்த சேல் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகாது, அப்சல்யூட் ஆகாது. ஓகேவா, இந்த சேலோ லீஸோ மார்கேஜோ அவங்க என்ன பண்றாங்களோ அது. Subrule 3. Nothing in this rule shall be deemed to apply to a sale of property directed to be sold in execution of a decree for sale in enforcement of a mortgage or charge on such property. இந்த விதியில் உள்ள எதுவும் சொத்து ஒன்றின் பேரில் உள்ள அடைமானத்தை அல்லது பொறுப்புரிமையை நிறைவேற்றுவதற்காக உள்ள விற்பனைக்கான ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுகை வாயிலாக விற்கப்படுவதற்கு உத்தரவிடப்பட்ட சொத்து விற்பனையின் மீது இயங்குவதாக கொள்ளப்படுதல் ஆகாது. இது வந்து செட்டில்மெண்ட் பண்றதுக்காக, எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றாங்க பாத்தீங்களா, மார்கேஜ்காகவோ இல்ல சார்ஜ்காகவோ, ஸோ அந்த சேல்க்கு வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Rule 84. Deposit by purchaser and resale on default. On every sale of immovable property, the person declared to be the purchaser shall immediately, after such declaration, a deposit of 25% on the amount of his purchase money to the officer or other person conducting the sale, and in default of such deposit, the property shall forthwith be resold. விலைக்கு வாங்குபவரால் வைப்பீடு செய்ய தவறுவதன் பேரில் மறு விற்பனை. அசையா சொத்து விற்பனை ஒவ்வொன்றின் பேரிலும் விலைக்கு வாங்குனர் என்று விளம்பப்பட்ட நபர் அத்தகைய விளம்புகையை அடுத்து பின்பு தம் கொள்விலை தொகையில் 25% விற்பனையை நடத்துகின்ற அலுவலர் அல்லது வேறு நபரிடம் வைப்பீடாக செலுத்துதல் வேண்டும் மற்றும் அத்தகைய வைப்பீடு செய்ய தவறினால் சொத்து உடனே மறு விற்பனை செய்யப்படுதல் வேண்டும். இப்ப வந்துட்டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு ஹவுஸ் சைட்டோ இல்ல ஹவுஸோ ஒரு லேண்டோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஆப்ஷன் சேல் பண்றாங்க, அதை வந்துட்டு ஒரு பர்ச்சேசர் வாங்கிடுறாங்க. ஸோ என்ன அமௌண்ட்டுக்கு அவங்க வந்துட்டு பிட் கோட் பண்ணி வாங்குறாங்களோ, ஸோ
ஸோ அந்த அமௌண்ட்ல இருந்து 25% அமௌண்ட்டை உடனடியா அவங்க பே பண்ணிடணும். ஓகேவா? சப்போஸ் அவங்க யார் வந்து ஆக்ஷன் நடத்துறாங்க அவங்களுக்கு அந்த ஆஃபீஸருக்கு பே பண்ணிடணும். அப்படி பே பண்ணல அப்படின்னா அந்த he will be considered as a defaulter and திருப்பியும் அந்த சேல் ஆக்ஷனை வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டியை. இப்போ வந்துட்டு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நம்ம நிறைய போன லெக்சர்ல பார்த்திருக்கோம். ஒன்ஸ் வந்துட்டு அந்த பர்ச்சேசர் டிஃபால்ட் பர்ச்சேசர் ஆயிட்டாரா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற கான்சிக்வன்சஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். என்ன ஆகும் மெயினா செகண்ட் சேல்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸை இவர் பேர் பண்ணணும் அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது கம்மியா இவர் கோட் பண்ண அமௌண்ட்டை விட அது கம்மியா போகுதுன்னா ரிமைனிங் டிஃபிஷியன்ட் அமௌண்ட்டை இவர் பே பண்ற மாதிரி வரும். டிஃபால்ட் பர்ச்சேசர் பே பண்ற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு if the purchaser is getting default. Next, where the decree holder is the purchaser and is entitled to set off the purchase money under Rule 72, the court may dispense with the requirements of this rule. தீர்ப்பாணை பெற்றவர் விலைக்கு வாங்குனராகவும் 72வது விதியின்படி கொள்விலை தொகையை எதிர்கட்டு செய்ய உரிமையுடையவராகவும் இருக்கிற விடத்து நீதிமன்றம் இந்த விதியின் வேண்டுதல்களை விட்டுவிடலாம். சப்போஸ் இந்த பர்ச்சேசர் வந்துட்டு டிகிரி ஹோல்டரா இருக்கிறாரு, அதாவது அந்த கேஸோட டிகிரி ஹோல்டர், யாருக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு, யாருக்கு பணம் கொடுக்கப்பட வேண்டியது இருக்கோ அதற்காக தான் இந்த லேண்டையோ இல்ல இந்த சைட்டையோ விற்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவர் வந்து கோர்ட்டோட பெர்மிஷனோட பிட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ பெர்மிஷனோட அவர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை செட் ஆஃப் பண்றாங்க இல்லையா, அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கிறதுனால இந்த 25% அமௌண்ட்டை நம்ம வந்துட்டு உடனடியா பே பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர்ல இருந்து டிஸ்பென்ஸ் வித் பண்ணிக்கலாம். அதாவது டிஸ்பென்ஸ் வித் அப்படின்றது என்னன்னா, அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ரெக்குயர்மெண்ட்டை விட்டுடலாம். Rule 85. Time for payment in full of purchase money. The full amount of purchase money payable shall be paid by the purchaser into court before the court closes on the 15th day from the sale of the property, provided that in calculating the amount to be so paid into court, the purchaser shall have the advantage of any set off to which he may be entitled under Rule 72. சொத்தை வாங்கிய தொகை முழுவதையும் செலுத்துவதற்கான காலம். சொத்தை வாங்கிய தொகை முழுவதையும் அந்த சொத்து வாங்கப்பட்ட தேதியிலிருந்து 15ஆம் நாள் முடியும் போது சொத்தை வாங்கியவர் நீதிமன்றத்தில் செலுத்துதல் வேண்டும். வரம்புரையாக நீதிமன்றத்தில் செலுத்தப்பட வேண்டிய தொகையை கணக்கிடும் போது சொத்தை விலைக்கு வாங்குபவர் விதி 72 கீழ் எதிர்கட்டுக்கு உரிமையுடையவராக இருக்கும் போது அவர் அந்த ஆதாயத்தை பெறுவதற்கு உரிமையுடையவராவார். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஆப்ஷன் எடுத்திருக்கேன், நான் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி 25% நான் வந்துட்டு நான் இப்போ வந்து வெளி நம்ம தேர்ட் பார்ட்டியா இருக்கிறேன் அப்படின்னா 25% நான் அந்த ஆப்ஷன் வின் பண்றேன் பார்த்தீங்களா, அந்த சேல் ஆப்ஷன் பண்ணும்போது, ஸோ அந்த பிட் வின் பண்ணும்போதே நான் வந்துட்டு அந்த 25% பே பண்ணிடுறேன். ஸோ ரிமைனிங் 75% நான் என்னைக்குள்ள நான் பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி டேட் ஆஃப் பர்ச்சேஸ், அந்த ஜென்ரலா பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் டேட்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து 15 டேஸ்க்குள்ள அந்த 15th டே ஃபைனலா அந்த 15th டே உள்ள கோர்ட்ல நான் கட்டிடணும். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா it will become a default purchaser. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் I am the decree holder, நான் வந்து கோர்ட்டோட பெர்மிஷனோட பிட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கும் வந்து நான் வந்து அந்த 25% பே பண்ணிருக்க மாட்டேங்க இல்லையா, அந்த ரெக்குயர்மெண்ட் நான் ஃபுல்ஃபில் பண்ணிருக்க மாட்டேன், பண்ணிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது as per Rule 84. இப்போ வந்து நான் கோர்ட்ல நான் 15th டேக்குள்ள I have to pay the amount. ஓகே, சப்போஸ் நான் இங்க டிகிரி ஹோல்டர் அப்படின்றதுனால அந்த அமௌண்ட்ல எனக்கு எவ்வளவு சேர வேண்டியதோ லயபிலிட்டி அவங்களுக்கு to what extent I am entitled to அப்படின்னு இருக்கு. இப்போ 1 lakh rupeesக்கு நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கேன், பிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 75,000 rupeesக்கு அந்த ஜட்மெண்ட் அந்த ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி எனக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ அந்த 75,000 நான் விட்டுட்டு மீதி 25,000 மட்டும் நான் கோர்ட்ல பே பண்ணிட்டுனா போதும், எனக்கு வந்துட்டு அந்த சேல சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? Gangabai Gopaldas Mohata versus Fulchand 1997. In a court sale, non-compliance of rules 84 and 85 in the matter of deposit of sale amount will render the sale void. So இப்போ பாத்தீங்கன்னா ரூல் 84-85 இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ரூல் 84 என்ன 25% பே பண்ணணும் அப்படின்றது இல்லையா, ரூல் 85 அப்படின்றது மீத அமௌண்ட்டை 15th டேக்குள்ள கோர்ட்ல
கட்டிடணும் அப்படின்றது, பே பண்ணிடணும் அப்படின்றது. ஸோ இந்த 2 ரூலையும் அந்த சேல்ல கம்ப்ளை பண்ணல, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிடல, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சேலை வாய்ட் ஆக்கிடலாம். ஓகேவா? சேலை வாய்ட் பண்ணிட்டு திருப்பி ரீசேல் கண்டக்ட் பண்ணுவாங்க. Usman Saab Hatel Sahab versus R.L. Meherwali 1999 case, where co-owner of suit property files an application for setting aside an execution sale on the ground that the auction purchaser failed to pay purchase money within 15 days. The sale is to be set aside by the executing court. நீங்க வந்து சூட் ப்ராப்பர்ட்டியோட கோ-ஓனர் கேஸ் ஃபைல் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாரு. எப்போ ஃபைல் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிகியூஷன் அந்த சேல் பண்ணி 15 டேஸ்க்குள்ள அமௌண்ட் அவர் பே பண்ணல, அமௌண்ட் அவங்க பே பண்ணாததுனால அந்த சேலை வந்துட்டு செட் அசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்றாங்க. தட் வாஸ் அலௌட் பை தி கோர்ட். ரூல் 86, procedure in default of payment. In default of payment within the period mentioned in the last preceding rule, the deposit may, if the court thinks fit, after defraying the expenses of the sale, be forfeited to the government, and the property shall be resold, and the defaulting purchaser shall forfeit all claim to the property or to any part of the sum for which it may subsequently be sold. செலுத்த தவறுகையில் நடைமுறை. இந்த விதிக்கு முன் சென்ற கடைசி விதியில் சொல்லப்பட்ட கால அளவிற்குள் செலுத்த தவறுகையில் நீதிமன்றம் தக்கதென கருதினால் வைப்பீடானது விற்பனைக்கான செலவுகளை கொடுத்த பின்பு தண்ட இழப்பாக அரசாங்கத்திற்கு சேர்க்கப்படலாம் மற்றும் சொத்து மறு விற்பனை செய்யப்படுதல் வேண்டும். மற்றும் தவறுகையில் புரியும் விலைக்கு வாங்குனர் சொத்துக்கு அல்லது அது பின்னர் எந்த தொகைக்கு விற்கப்படலாகுமோ அந்த தொகையின் பகுதி எதற்கும் உள்ள உரிமை கோரிக்கை அனைத்தையும் தண்டமாக இழந்து விடுவார். ஸோ இப்போ வந்துட்டு டிஃபால்ட் பர்ச்சேசர் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதுல வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரூல் 84 கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, ரூல் 85 கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா தான் இந்த ரூல் 86 வருது. ஓகே, ஸோ 25% அந்த அமௌண்ட்டை அவங்க பே பண்ணி வச்சிடுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் 75% அந்த 15th டேக்குள்ள பே பண்ணாததுனால இஸ் பிகமிங் a default purchaser. ஸோ இந்த 25% அமௌண்ட் ஆல்ரெடி டெபாசிட்டா பே பண்ணா இல்லையா, அது அவருக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ஆல்வேஸ். ஓகேவா, எல்லா நேரத்திலயும் திரும்ப கிடைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் கிடைக்காது. திருப்பியும் ரீசேல் நடத்துறதுக்காக அப்புறம் வந்துட்டு வேற ஏதாவது காம்பன்சேஷனா இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஃபைனா வந்துட்டு இதை மீதியை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ செகண்ட் சேல்ல ஏதாவது அமௌண்ட் கம்மி ஆகுது அப்படின்ற பட்சத்துல இந்த டெபாசிட் அமௌண்ட் இருக்குல்ல 25% அமௌண்ட் அதை வந்து அதோட சேர்த்துருவாங்க. மற்றபடி திரும்ப கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் எல்லா கேசஸ்லயும் நடக்காத காரியம். ரூல் 87, notification on resale. Every resale of immovable property in default of payment of the purchase money within the period allowed for such payment shall be made after the issue of fresh proclamation in the manner and for the period herein before prescribed for the sale. மறு விற்பனைக்கான அறிவிப்பு. அசையா சொத்தின் மறு விற்பனை ஒவ்வொன்றும் கொள்விலை தொகையை செலுத்துவதற்காக அனுமதிக்கப்பட்ட கால அளவிற்குள் அத்தகைய செலுத்துதல் செய்ய தவறுகையில் இதற்கு முன்பு இதில் விற்பனைக்காக நிர்ணயிக்கப்பட்ட முறையிலும் விற்பனைக்காக நிர்ணயிக்கப்பட்ட கால அளவுக்காகவும் புதிய பிரகடனம் பிறப்பித்த பின்பு செய்யப்படுதல் வேண்டும். ஸோ இப்போ வந்துட்டு பர்ச்சேசர் டிஃபால்ட் ஆயிட்டாங்க, ஸோ அந்த சேல் வந்து வாய்ட் ஆயிடுச்சு, திருப்பியும் வந்துட்டு ரீசேல் பண்றாங்க அப்படின்னா அந்த ரீசேல் டைரக்டா பண்ண முடியாது. அகைன் யூஸ்வல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் அந்த சேல் செட் அசைட் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா ப்ரொக்ளமேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சேலை நடத்துவாங்க, ரீசேல நடத்துவாங்க. ஓகே, ரூல் 88, bid of co-sharer to have preference. Where the property sold is a share of undivided immovable property and two or more persons of whom one is a co-sharer respectively bid the same sum for such property or for any lot, the bid shall be deemed to be the bid of the co-sharer. சக பங்குதாரரின் ஏல கேள்விகளுக்கு முன்னுரிமை இருத்தல் வேண்டும். விற்பனை செய்யப்பட்ட சொத்து பிரிக்கப்படாத அசையா சொத்தின் ஒரு பங்காக இருந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் அவர்களில் ஒருவர் சக பங்குதாரராக இருந்து முறையே ஒரே தொகைக்கு அத்தகைய சொத்தினை அல்லது கூறு எதனையும் ஏலத்தில் கேட்கிற விடத்து அந்த ஏல கேள்வி சக பங்குதாரரின் கேள்வியாக கொள்ளப்படுதல் வேண்டும். இப்ப அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒரு 3 பேர் பிட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க.
அதுல பிட் பண்ற ஒருத்தங்கள்ல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கோ ஷேரர், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியோட சக பங்குதாரரா இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல 3 பேரும் ஒரே அமௌண்டா கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கோ ஷேரருக்கு தான் அந்த பிட்டை வின் பண்ணதா சொல்லுவாங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி அதோட பாதி ரைட்ல இருக்கிறாரு, பொசிஷன்ல இருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு தான் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? இது வந்துட்டு அமௌண்ட் ஈக்குவலா இருந்தா மட்டும் தானே தவிர மற்றபடி யார் அமௌண்ட் பிட் ஜாஸ்தி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஏலம் வழங்கப்பட்டதா எடுத்துப்பாங்க. Rule 89. Application to set aside sale on deposit. Where immovable property has been sold in execution of a decree, any person claiming an interest in the property sold at the time of the sale or at the time of making the application or acting for or in the interest of such person may apply to have the sale set aside on his depositing in court for payment to the purchaser a sum equal to 5% of the purchase money, and for payment to the decree holder the amount specified in the proclamation of sale as that for the recovery of which the sale was ordered, less any amount which may since the date of such proclamation of sale have been received by the decree holder. First இந்த சப்ரூல் 1 நான் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு, வைப்பீடு செய்து விற்பனையை ரத்து செய்வதற்கு விண்ணப்பம். ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுகை வாயிலாக அசையா சொத்து விற்கப்பட்டிருக்கிற போது விற்கப்பட்ட சொத்தில் விற்பனை காலத்தில் அல்லது விண்ணப்பம் செய்யும் சமயத்தில் தமக்கு ஓர் பற்றுரிமை இருந்ததாக கோருகிற நபர் எவரும் அல்லது அவருக்காக அவரது நலனை கருதி செயல்படுகிற நபர் எவரும் நீதிமன்றத்தில் விலைக்கு வாங்குபவருக்கு செலுத்துவதற்காக கொள்விலை தொகையின் 5% ஒரு சமமான தொகையையும் தீர்ப்பாணை பெற்றவருக்கு செலுத்துவதற்காக எந்த தொகையை பொது அறிவிப்பில் வசூலிப்பதற்கென விற்பனை கட்டளையிடப்பட்டதாக பொது அறிவிப்பில் குறித்துரைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தொகையில் பிரகடன தேதிக்கு பின்பு தீர்ப்பாணை பெற்றவர் பெற்றுக்கொண்டிருக்கும் தொகையை கழித்த பிறகு உள்ள தொகையை வைப்பீடு செய்ததன் பேரில் அந்த விற்பனையை ரத்து செய்து விடுவதற்காக விண்ணப்பிக்கலாம். சேல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு செட்டசைட் பண்றது. இப்போ வந்துட்டு ஒரு சேல் முடிஞ்சிருச்சு, நான் வந்துட்டு எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதாவது ஐ எம் என்டைட்டில் ஃபார் த ப்ராப்பர்ட்டி அப்படின்ற போது நான் அந்த சேலை செட்டசைட் பண்ண முடியும் கோர்ட்ல ஃபைல் பண்ணி. ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நான் அது பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, டெபாசிட் பண்ணணும். என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்ச்சேசர் ஒரு அமௌண்ட்டை பிட் பண்ணி அந்த சேலை அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ 5% ஆஃப் தட் பர்ச்சேஸ் பண்ணியை நான் வந்துட்டு பர்ச்சேசருக்கு கொடுத்துடணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு லாஸ் மாதிரி ஆகுது பார்த்தீங்களா, ஒரு பிட் வின் பண்ணி அவங்களால அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாம போகுது. ஸோ அந்த 5% ஆஃப் தட் பர்ச்சேஸ் பண்ணி நான் அந்த பர்ச்சேசருக்கு கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஹோல்டருக்கு நான் என்ன அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொக்ளமேஷன்ல இந்த அமௌண்ட் கொடுக்கணும், அந்த அமௌண்ட்டுக்காக தான், அந்த அமௌண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டியை ஆப்ஷன் விடுறாங்க இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து டிகிரி ஹோல்டர் கொடுத்துறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம டெபாசிட் பண்ணிட்டு நம்ம வந்து செட் அசைட் கேட்க முடியும். ஓகே. Where a person applies under Rule 90 to set aside the sale of his immovable property, he shall not, unless he withdraws his application, be entitled to make or prosecute an application under this rule. 90வது விதியின் கீழ் ஒரு நபர் அவருடைய அசையா சொத்தின் விற்பனையை ரத்து செய்வதற்கு விண்ணப்பிக்கிற போது அந்த விண்ணப்பத்தை அவர் திரும்ப பெற்றாலன்றி அவர் இந்த விதியின்படி ஒரு விண்ணப்பத்தை செய்ய அல்லது நடத்த உரிமையுடையராவார். அதாவது இப்போ வந்து ரூல் 90 நம்ம படிப்போம். ரூல் 90ல ஒருத்தங்க வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணாம ரூல் 89ல அவங்களால ஃபைல் பண்ண முடியாது அப்படின்றது சொல்றாங்க. Nothing in this rule shall relieve the judgment debtor from any liability he may be under in respect of cost and interest not covered by the proclamation of sale. இந்த விதியில் உள்ள எதுவும் தீர்ப்பு கடனாளியை அவர் விற்பனை பொது அறிவிப்பில் சேர்க்கப்பட்டிராத செலவு தொகைகளையும் வட்டியையும் பொறுத்து உள்ளாகி இருக்கலாகும் கடப்பாடு எதிலிருந்தும் விடுவித்தல் கூடாது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் டிகிரிட்டல் அமௌண்ட்டுக்கும் பிட் அமௌண்ட் பர்ச்சேஸ் மணி சம்பந்தமானதே தவிர அந்த சேலுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்துட்டு யார் பேர் பண்ணணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேட்டர் தான் அதை வந்து பேர் பண்ணணும்ன்றது. அவர் ஒழுங்கா பணம் பே பண்ணியிருந்தாரு அப்படின்னா நம்ம ஆப்ஷன் கொண்டு வந்து அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டியது இல்லை இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட் எதுவுமே வந்துட்டு சேலோட சம்பந்தப்பட்டது கிடையாது. அது எல்லாமே ஜட்மெண்ட் டேட்டர். அவரோட பொறுப்பு எந்த காலத்திலையும் he is not getting relieved from those liabilities. Rule 90. Application to set aside sale on ground of irregularity or fraud. Where any immovable property has been sold in execution of a decree,
The decree holder or the purchaser or any other person entitled to share in a rateable distribution of assets or whose interests are affected by the sale may apply to the court to set aside the sale on the ground of a material irregularity or fraud in publishing or conducting it. முறைகேடு அல்லது மோசடி என்ற காரணத்தின் பேரில் விற்பனையை ரத்து செய்வதற்கு விண்ணப்பம். ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதன் மூலம் அசையா சொத்து எதுவும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிற போது தீர்ப்பாணை பெற்றவரோ அல்லது விலைக்கு வாங்குனரோ அல்லது உடைமைகளை வீதாச்சார பங்கீடு செய்கையில் பங்குக்கு உரிமையுடைய வேறு எந்த நபருமோ அல்லது விற்பனையால் தம் பற்றுரிமைகள் பாதிக்கப்படுகிற வேறு எந்த நபருமோ விற்பனை பற்றி வெளியிடுவதில் அல்லது அதை நடத்துவதில் முறைகேடு அல்லது மோசடி ஏற்பட்டுள்ளது என்ற காரணத்தின் பேரில் விற்பனையை ரத்து செய்வதற்கு நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சேல் நடக்குது நடந்திருக்கு அப்படின்ற போது டிகிரி ஹோல்டரோ இல்லைன்னா வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களோ இல்லைன்னா வேற யாராவது ஒரு பர்சனுக்கு இதன் மூலியமா ஏதாவது டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களோ வந்துட்டு கேஸ்ல ஃபைல் பண்ணலாம். என்ன கிரவுண்ட்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை மெட்டீரியல் இர்ரெகுலாரிட்டியோட இல்லைன்னா ஃப்ராடத்தனம் பண்ணி சில விஷயங்களை வந்துட்டு ஹைட் பண்ணிட்டு இல்லைன்னா எக்ஸாஜரேட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆப்ஷனை தப்பா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ப்ரொசீஜர் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம, அதாவது ப்ராப்பரா அந்த நோட்டீஸ் கொடுக்கறது, ப்ராப்பரா வந்து இன்டிமேட் பண்றது, இல்ல ப்ராப்பரா டேஸ் வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கறது. ஸோ இந்த மெட்டீரியல் இர்ரெகுலாரிட்டினால இல்லைன்னா ஃப்ராடத்தனத்தினால இந்த ஆப்ஷன் நடத்திருக்காங்க. ஸோ இதை வந்து செட் அசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். ஓகே, அப்ளை பண்ண முடியும் கோர்ட்ல. No sale shall be set aside on the ground of irregularity or fraud in publishing or conducting it unless, upon the facts proved, the court is satisfied that the applicant has sustained substantial injury by reason of such irregularity or fraud. விற்பனை எதுவும் அது பற்றி வெளியிடுவதில் அல்லது அதை நடத்துவதில் முறைகேடு அல்லது மோசடி ஏற்பட்டது என்ற காரணத்திற்காக ரத்து செய்யப்படுதல் கூடாது. அத்தகைய முறைகேடு அல்லது மோசடியின் காரணமாக விண்ணப்பதாரருக்கு கணிசமான அளவில் கேடு ஏற்பட்டிருப்பதாக மெய்ப்பிக்கப்பட்ட சங்கதிகளின் பேரில் நீதிமன்றம் திருப்தி கொண்டாலன்றி மற்றபடி விற்பனை ரத்து செய்தல் கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த மெட்டீரியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சோம். பட் இஃப் தேர் இஸ் நோ இன்ஜுரி காஸ் டு தி அப்ளிகண்ட் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இஃப் தேர் இஸ் நோ இன்ஜுரிஸ் காஸ் டு தி அப்ளிகண்ட் அப்படின்னா அப்போ வந்து சேல செட் அசைட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அது யார் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இர்ரெபரபிள் லாஸோ இல்லைன்னா வந்துட்டு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இருந்தா மட்டும்தான் இந்த மெட்டீரியல் இர்ரெகுலாரிட்டியோ இல்லைன்னா ஃப்ராடத்தனத்தினால நடத்தின அந்த சேலை வந்துட்டு வாய்ட் இல்லைன்னா செட் அசைட் பண்ணுவாங்க. ஓகே, no application to set aside a sale under this rule shall be entertained upon any ground which the applicant could have taken on or before the date on which the proclamation of sale was drawn up. Explanation: the mere absence of or defect in attachment of the property sold shall not by itself be a ground for setting aside a sale under this rule. இந்த விதியின்படி விற்பனையை ரத்து செய்வதற்கான விண்ணப்பம் எதுவும் எந்த தேதியில் விற்பனை பிரகடனம் வரைப்பட்டதோ அந்த தேதியில் அல்லது அதற்கு முன்பு விண்ணப்பதாரர் சொல்ல முடிந்திருக்கக்கூடிய காரணம் எதன் பேரிலும் ஏற்றுக்கொள்ளப்படுதல் கூடாது. விளக்கம்: விற்கப்பட்ட சொத்து பற்றுகை செய்யப்பட்டிராமை மட்டுமே அல்லது பற்றுகையில் உள்ள குறைபாடு மட்டுமே இந்த விதியின் கீழ் விற்பனை ரத்து செய்யப்படுவதற்கான ஒரு காரணமாகாது. அதாவது இப்போ இந்த கிரவுண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க செட் அசைட் பண்றது அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க இல்லையா, அது சொல்லியிருக்க கிரவுண்ட் அது எல்லாத்தையுமே வந்து ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சேல் போதோ இல்லைன்னா வந்து சேலுக்கு முன்னாடியே வந்துட்டு பண்ணிருக்க முடியும் அப்படின்னா அப்போ அந்த அப்ளிகேஷனை இந்த நேரத்துல நம்ம கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அட்டாச்மெண்ட் அப்புறம் வந்துட்டு ஆப்சன்ஸ்லாம் இருக்குது, டிஃபெக்ட் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக செட் அசைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ அதே ஒரு கிரவுண்டா ஆக்ட் பண்ணாது அன்லெஸ் தேர் இஸ் எனி இன்ஜுரி. ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெட்டீரியல் இர்ரெகுலாரிட்டி இருந்தா மட்டும் அந்த சேலை செட் அசைட் பண்ண முடியாது. ஒன்லி தேர் இஸ் the injury to the applicant is proved properly, then it can be made set aside. Cases: J. Malla Reddy versus I. Shantamma 2010 case. It cannot be said that once sale certificate has been issued, the executing court will not have any jurisdiction to entertain application under Order 21 Rule 90. So once வந்து சேல் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆர்டர் ரூல் 90 படி இந்த அப்ளிகேஷனை என்டர்டெயின் பண்ண முடியாது அப்படின்றது கிடையாது. இட் கேன் என்டர்டெயின். ஓகேங்களா? ஏன்னா அந்த சேல் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே சேல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சேல் செட் அசைட் பண்றோம். அதுதான் இது. ராதேஷ்யாம் வர்சஸ்
Shyam Behari, 1971 case. In order to set aside an auction sale, mere proof of a material irregularity and inadequacy of price realized in such a sale is not sufficient. What has to be established is that there was not only inadequacy of the price, but that inadequacy was caused by reason of the material irregularity of product. A connection has to be established between the inadequacy of the price and the material irregularity. ஸோ இப்போ வந்து மெட்டீரியல் இரெகுலாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அது மட்டும் இருந்தா பத்தாது. அவங்களுக்கு வந்து பிரைஸ் இன்அடிக்வேட்டா கிடைச்சிருக்கு, இட்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னும் போது அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற நெக்ஸஸ் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? மெட்டீரியல் இரெகுலாரிட்டினாலதான் இவங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லாம விட்டதுனாலதான் அந்த அமௌண்ட் வந்துட்டு குறைவா கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த நெக்ஸஸ் ப்ரூவ் பண்ணினாதான் அந்த சேலை வந்து செட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகே. Shiv Prasad versus Durga Prasad, 1975 case. A party presented an application under Rule 90 and subsequently under Rule 89. Thereafter, he withdrew the application under Rule 90. Mere conveyance to court that he is withdrawing his application under Rule 90 is enough. ஸோ முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம் அண்டர் ரூல் 89ல என்னன்னா ரூல் 90ல ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்கும் போது ரூல் 89ல நம்ம ஃபைல் பண்ண முடியாது, சைமல்டேனியஸா ஃபைல் பண்ண முடியாது. If we are intending to file it under Rule 89 அப்படின்ற போது we have to withdraw the petition that has been filed under Rule 90. ஸோ இங்க வந்து Rule 89, Rule 90 ரெண்டுத்தையுமே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ Rule 90 வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. அதை வந்து ஓரலா கோர்ட்ல சொல்றாங்க. ஸோ தட் இனஃப், அது இனஃப் 89 ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்லிடுறாங்க. So far we have seen till Rule 90 of Order 21. Remaining rules we will see it in next lecture. Thank you.